ஹலோ மக்களே! ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ரீசென்ட்டா நான், சிக்கு அதுக்கப்புறம் என்னோட சிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணுறதுக்காகவே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அது என்ன இடம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ முழுக்க இருக்க போகுது. ஸோ செம ஃபன்னாக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் ஸ்கொயருக்கு தாங்க போயிருந்தோம். இந்த அம்மிக்கல் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட், காஞ்சிபுரம் கேஃபே, ஜாலி ஜம்பர்ஸ், பேங்க்வெட் ஹால் இருக்குது. ஸோ இது நாலும் சேர்ந்து தான் இந்த அம்மிக்கல் ஸ்கொயர். ஸோ இந்த அம்மிக்கல் ஸ்கொயரில் வந்து நம்ம இன்னைக்கு அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட் தவிர வேறு எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துக்கிறது இந்த ஜாலி ஜம்பர்ஸ். கிட்ஸ் எல்லாம் இங்கே வந்து போய் செம்மையாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம மேலே வந்தாச்சு. இந்த ஜாலி ஜம்பர்ஸில் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம போனோடனே ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறது தாங்க வந்து ஜாலி ஜம்பர்ஸ். ஸோ இந்த ஜாலி ஜம்பர்ஸில் போய் செம்மையாக ஃபன் பண்ணி இன்றைக்கி கிட்ஸ் விளையாட போகிறாங்க. ஸோ மித்தபடி இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஃபன் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாலி ஜம்பர்ஸில் விளையாடலான்னு சொல்லி அதோட ப்ரைஸ் லிஸ்ட் நம்ம செக் பண்ணிவிட்டு கிட்ஸ்லாம் வந்து விளையாட உள்ளே அனுப்பியாச்சு. இங்கே ஃப்ரீயாக இருந்தால் சின்ன கிட்ஸாக இருந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க. ஐ மீன் 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக இருந்தாலும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்க டயத்தில் 7 or 8 இயர்ஸ் அபோவ் தான் அலோவ் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால எல்லாருமே அலோவ் பண்ணாங்க. அண்ட் தென் இங்கே நீங்கள் விளையாடணுன்னா இம்பார்ட்டண்டான திங் சாக்ஸ் வியர் பண்ணியிருக்கணும். ஸோ சாக்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து வரப்பே ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா நம்ம அங்கே பே பண்ணி தான் வாங்கிக்கணும். வேறு ஆப்ஷனே இல்லை. 50 rupees ஒரு பேர் ஆஃப் சாக்ஸு. ஸோ எங்களுக்கு வந்து இங்கே தெரியாததுனால நாங்கள் இங்கே தான் பே பண்ணி வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் விளையாடணும் அப்படின்னா 30 minutesக்கு 150 rupeesங்க, 60 minutesக்கு 250 rupees தான் 1 hourக்கு. இதே வந்து நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸில் வரீங்கன்னா 200 rupees 30 minutesக்கே. அதே 60 minutesனா 300 பே பண்ணி விளாட்ணுங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம மோர் ஓவர் வீக் டேஸில் போனோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அப்படின்னு தோணுது. இல்லைனா வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா ரஷ்ஷாகவும் இருக்கும், காசும் அதிகங்க. ஸோ வீக் டேஸில் வந்து கொஞ்சம் ரஷ் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு தான் என்னோட அபிப்பிராயம். ஆனால் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் போயிட்டோம். வீக்கெண்டில் போயிட்டு 200 பே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பே பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா பசங்களும் ஆனால் நல்லா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது இந்த ஜாலி ஜம்பர்ஸில். என்ன ஃபுல்லாக ட்ரம்போலின்ஸ் தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப அதில் என்தூசியாட்டிக்காக ஜாலியாக ஃபன் பண்ணி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளைம்பர்ஸ், அதுக்கப்புறம் லைட் இது பண்ணுறது, அது மாதிரிலாம் நிறைய இருந்தது. அப்புறம் இந்த பலூன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கிட்ஸ் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க கிட்ஸை இன்னும் என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அங்கே 2 ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த ரெட் டிஷர்ட் போட்டிருக்காங்களே இவங்க 2 பேர் தான். ஸோ இவங்க அப்பப்போ வந்து இந்த ட்ராம்பலினில் நல்லா ஹையாக ஜம்ப் பண்ணி காமிக்கிறது, ஸோ இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு கிட்ஸோட என்கேஜ் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்து அவங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்குவும் இன்னொரு பையனையும் வந்து இந்த பலூனில் நிற்க வச்சு ஃபைட்டில் விட்டாங்க. சிக்குவால் இந்த இதை பேலன்ஸ் பண்ண முடியல. ட்ராம்பலினில் நின்றுட்டு கீழே விழுந்து ஒரு வழியாக எந்திரிச்சிட்டான். அடுத்ததாக அங்கேருந்து லைட் பிளேயிங்க்கு வந்துட்டான். ஸோ இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், அதை போய் டக்கு டக்குன்னு நம்ம அமுக்கி விளாண்டுட்டு இருக்கணும். ஸோ அதில் விளையாண்டுட்டு இருந்தான். அது மாதிரி ஒவ்வொரு கேமாக மாறி மாறி இந்த கிட்ஸை வந்து ஒரு ½ an hour என்கேஜாக வச்சுக்கிறது தாங்க இந்த ட்ராம்பலின். ஸோ சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா வந்து ஃபன் பண்ணிட்டாங்க. அடுத்து பேஸ்கெட் பால் இந்த இதெல்லாம் கூட இருந்தது, அதுலேயும் போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க ஃபுல்லாகவே அவங்களோட 30 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்குள்ளே மட்டும்தான் விளையாடணும். ஒரு வழியாக அந்த 30 minutes முடிஞ்சு வெளியில் வந்தாச்சு. ஸோ வெளியில் வந்து மித்த கேம்ஸ்லாம் சிக்கு வந்து விளையாட போயிட்டான். ஸோ ஒவ்வொரு கேமாக அவனுக்கு என்னெல்லாம் விளையாட பிடிக்குதோ அதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தான். நான் சொல்லிட்டேன் இவ்வளோ தான் உனக்கு பட்ஜெட், ஸோ இதுக்குள்ளே நீ என்ன வேணுமோ விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்லி கார்டில் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு பிடிச்ச கேம்லாம் போயிட்டு அவன் விளையாண்டுட்டு ஒன்று அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கு எது விளையாட இல்லையே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் இந்த ஏர் ஹாக்கி இருந்தது. ஸோ வாடா நம்ம 2 பேர் விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த ஏர் ஹாக்கி விளாண்டோம். வேறு எதுவும் வந்து அவன் தான் விளையாடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி இப்போ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறதா ஏன் வேலை அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்து கொடுத்துருந்தேன். இதே என் ஹஸ்பண்ட் வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் சேர்ந்து விளையாண்டுருப்பேன். அவங்களனாச்சும் நம்ம வீடியோ எடுக்க விட்டுருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, நான் போயிட்டதுனால நீ விளையாடு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னுத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான். அதை பார்க்கவே நம்மளுக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க. ஏன்னா குழந்தைங்க ஹாப்பினா நம்மளும் ஹாப்பி இல்லைங்களா? ஸோ அப்படி தான் ஒவ்வொரு கேமையும் ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ
ஸோ இன்னொன்று வந்து சொல்லணும்னா, நான் இந்த ட்ராம்போலினில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கிட்ஸ் வந்து அலோடு இல்லை டாட்லர்ஸ்ன்னு. ஸோ அப்படிப்பட்ட டாட்லர்ஸ்க்காகவே தனியாக வந்து அந்த சாஃப்ட் ப்ளே கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து இது மாதிரி 30 மினிட்ஸ் அண்ட் 60 மினிட்ஸ் வந்து ஒவ்வொரு சார்ஜஸ் கிளைம் பண்ணி விளையாட அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டாட்லர்ஸை வந்து அதில் வேணால் அலோவ் பண்ணலாம் விளையாடுறதுக்கு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, பெரிய பசங்களுக்கு இது, டாட்லர்ஸ்க்கு அது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் விளையாட முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த லக்கி இது ட்ரை பண்ணுறேன்னா, நான் இது வேணாண்டா தம்பி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நான் ட்ரை பண்ணணும்னு அடம் பிடிச்சி பண்ணி கடைசியில் பைப்பில் ஒரு பாலை வின் பண்ணிட்டா. எனக்கே செம ஆச்சரியமாக போச்சு. ஸோ அந்த பாலை கையில் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து இது மாதிரி ஒரு பார்க் செட்டப்பில் வந்து ஐ லவ் அமிக்கல் அப்படிங்கிறது வச்சுருந்தாங்க போர்டு. ஸோ அங்கே போயிட்டு நாங்களாம் உட்காந்துட்டோம். இவங்கெல்லாம் போயிட்டு அந்த பார்க்கில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஸோ சரி கொஞ்சம் நேரம் விளையாடுங்க, நாங்களும் ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஈவினிங் வரையா கிளைமேட் செம்ம சில்லுன்னு. அப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சு காஞ்சிருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. அதனால் நாங்களும் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுட்டு பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சூப்பரான ஈவினிங் செம்ம சில்லிங்காக போணுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரிச்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ்னாச்சும் இந்த அம்மிக்கல் போய் பாருங்கள். அங்கே மேலே இருக்க ஜாலி ஜம்பர்ஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த வந்து ஒரு ஓப்பன் பிளேஸு, இதெல்லாம் வந்து சூப்பராக வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரீயாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களா விளையாண்டு முடித்தோடனே நம்ம அங்கே இருக்க காஞ்சிபுரம் கேஃபேல போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஏன் அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட் போல் நீங்கள் ஏன் அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கேங்க. ஸோ கம்ப்ளீட்லி நோ நான்வெஜ் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி நான் போல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒன்ஸ் அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட் போயிட்டு நான் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் கேஃபேல மெனூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நாமினலாகவே கொடுத்துருந்தாங்க. சூப்பரான மெனூஸாகவும் இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது லேட் 6:30 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டைமில் வந்து வடை, போண்டா, பஜ்ஜி இது மாதிரி எல்லாமே தீந்துருச்சு. பப்ஸி ஈவன் எல்லாமே தீந்துருச்சு. ஒன்லி சாண்ட்விச், பீஸா இது மாதிரி தான் இருந்ததுனால அதெல்லாம் வேணாம், எப்போதும் சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு சைடில் இந்த பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் மட்டும் கிட்ஸுக்கு வாங்கி கொடுத்தோம். கோல்ட் பெவரேஜஸ் எதுவும் வாங்கி கொடுக்கல. ஏன்னா செம மழை பெஞ்சு அப்போ தான் விட்டுருந்துச்சு. அதனால் அதெல்லாம் எதுவும் சாப்பிடல. பட் டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரி அப்போ இது வந்து கரெக்டான டைமில் நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.